Hello students, in diborane the next important concept we are going to see is structure of diborane. சரியா, it's very important. பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. If you understand the concept, it's very easiest one. ஓகேவா? ஓகே, diborane we are going to see, its structure we are going to see. Okay, what's the formula for diborane? B2H6. Here the central metal atom is boron. So first we must know about the electronic configuration and hybridization of boron. Okay, so boron's atomic number is 5. Hydrogen, helium, lithium, beryllium, boron, its atomic number is 5 and its electronic configuration will be 1s2, 2s2, 2p1. But when we study about bonding, we won't think about the inner shell, only we'll take the outer shell, that is valence shell, so that the outer electronic configuration is taken 2s2, 2p1. Okay, and in diborane the boron is sp3 hybridized, that we are going to see. எப்படி இந்த போரானுக்கு sp3 hybridization வந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? So 2s2 2p1. Fill the electrons in the orbitals. In s orbital 2 electrons present. Then in the p orbital only 1 electron is present in the ground state. When it is ready for bonding, it will go to excited state. At that time, one of the electrons from the 2s orbital will be transformed into the empty 2p orbital. சரியா? அப்போ இங்கே நமக்கு எத்தனை ஆர்பிட்டால் வேக்கண்ட்டாக இருக்குது? 2sல 1, 2pல 1, 2, 3. இப்போ ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் they are ready for bonding. ஹைப்ரிடைசேஷன்னா என்ன? பாண்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம்ஸில் உள்ள எல்லா ஆர்பிட்டால்ஸும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து புதுசாக ஒரு ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும். The orbitals of an atom hybridize together to form a new orbital called as hybridized orbitals. அப்போ இந்த போரானில் 1 s orbital and 3 p orbitals hybridized together and they have formed 4 sp3 hybridized orbitals. This is called as sp3 hybridization. Out of 4 sp3 hybridized orbital, நம்மகிட்ட இருக்கிற 4 sp3 hybridized orbitalல 3 ஆர்பிட்டாலில் ஒவ்வொரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும். நீங்கள் பிக்சரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2sல 1, 2pல உள்ள 3 சப்ஷெல்ல 2ல ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். whereas the last shell is empty. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். நமக்கு sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ஒரு s 3p மொத்தம் 4 ஆர்பிட்டால் இருக்குது. 4ல 3 வந்து ஒரு they contain odd electron, whereas the last one is empty. ஓகேவா? is it clear? okay, now diborane எப்படி பிரிக்கிறோம்னா BH2 யூனிட்ஸ்னு பிரிக்கிறோம். ரெண்டு போரான் இருக்குதா? so BH2 and BH2, remaining 2 hydrogens will be there. Okay, so the two BH2 units are linked by 2 bridged hydrogens. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு கார்னர் மட்டும் பாருங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து ரெண்டு கார்னர் மட்டும் பாருங்க. போரான் கூட என்ன ஆயிருக்குது? 2 ஹைட்ரஜன் டெர்மினலாக லிங்க் ஆயிருக்குது. இந்த போரான் கூட 2 ஹைட்ரஜன் டெர்மினலாக லிங்க் ஆயிருக்குது. அதை தான் BH2 யூனிட்னு கொடுக்குறாங்க. புரியுதாமா? லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு BH2 இருக்கும், ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு BH2 இருக்கும். அண்ட் தோஸ் BH2 யூனிட்ஸ் ஆர் லிங்க்டு பை பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். பிரிட்ஜ்னா இந்த ரெண்டு BH2 ஜாயின் பண்ணி மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன். ஸோ தோஸ் ஆர் கால்ட் அஸ் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ ரெண்டு BH2 யூனிட்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் யூஸ்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கிவன். இன் diborane the two BH2 units are linked by two bridged hydrogens. ஓகேவா? மொத்தமாக இட் ஹேஸ் 8 BH bonds, போரான் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். கார்னரில் பார்த்தோன்னா இங்கே ஒரு BH, இங்கே ஒரு BH, அப்போ 2 ஆச்சா. அப்புறம் இந்த கார்னரில் பார்த்தோன்னா 2 BH bonds. அப்போ நான் எத்தனை ஆச்சு? 1 2 3 4. அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு போரானுக்கும் சென்டரில் உள்ள ஹைட்ரஜனுக்கும் ஒரு பாண்டு, அப்போ 5. அடுத்தது இந்த லெஃப்ட் சைடு போரானுக்கும் கீழே உள்ள ஹைட்ரஜனுக்கு ஒரு பாண்டு, 6. ரைட் சைடு போரானுக்கும் சென்டரில் உள்ள ஹைட்ரஜனுக்கு 1, 7. திரும்ப ரைட் சைடு போரானுக்கும் கீழே உள்ள ஹைட்ரஜனுக்கு ஒரு பாண்ட், அப்போ 8. மொத்தம் எத்தனை BH பாண்ட் இருக்குது? there are 8 BH bonds in diborane. புரியுதாமா? கார்னரில் 4, இந்த பக்கம் கார்னரில் 2, அந்த பக்கம் கார்னரில் 2. அப்புறம் சென்டரில் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள போரானுக்கும் மேல் சென்டரில் உள்ள ஹைட்ரஜனுக்கும் ஒரு பாண்டு, அப்போ 5 ஆச்சா. அப்புறம் லெஃப்ட் சைடில் உள்ள போரானுக்கும் கீழ் சென்டரில் உள்ள ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 6. அப்புறம் இந்த ரைட் சைடு போரானுக்கும் மேலே உள்ள ஹைட்ரஜனுக்கு 1, 7. ரைட் சைடு போரானுக்கும் கீழே உள்ள ஹைட்ரஜனுக்கு 1, இப்போ 8. So how many BH bonds it possesses? It possesses 8 BH bonds. But if we calculate the number of valence electrons in diborane, boron எத்தனை valence electrons இருக்குது? 2s2 2p1, அப்போ 3. Okay, 2 borons we have. So 2 into 3 na 6. How many hydrogens we have? 6 hydrogens. So
என்னாச்சு 6 + 6 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இதில் இருக்குது டைபோரேன் மாலிகூலில் இருக்குது. பட் எத்தனை பிஹெச் பாண்ட்ஸ் இருக்குது? 8 பிஹெச் பாண்ட்ஸ். 8 ஒரு பாண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவை? 2 எலக்ட்ரான். பட் ஹியர் only 12 electrons are there, so it is a electron deficient molecule. Diborane molecule contains 8 BH bonds. For one covalent bond we need 2 electrons, but totally in diborane how many valence electrons are there? Only 12 electrons are there, so it is electron deficient molecule. Since diborane has only 12 valence electrons, the electrons are not sufficient to form normal covalent bond. Okay, and in this diborane molecule there are two different types of bonds are observed, and those are given the name 2C2E, which means 2 center 2 electron. It is a normal covalent bond. 2 center na enna ipo H2 molecule எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஒரு சென்டர், இன்னொரு ஹைட்ரஜன் ஒரு சென்டர், ரெண்டு பேரும் ஒவ்வொரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ 2 எலக்ட்ரான் இருக்கும். That is called as 2 center 2 electron bond. It is a normal covalent bond. Then the next one is 3 center 2 electron bond. இங்கே என்னென்னா 3 ஆட்டம்ஸ் லிங்க் ஆகிருக்கும். பட் எவ்வளோ தான் எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் ஷேர் ஆகிருக்கும்? 2 எலக்ட்ரான் தான் ஷேர் ஆகிருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பனானா பாண்ட். ஓகே, பார்க்குறதுக்கு பனானா மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் பனானா பாண்ட். சரியா? 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். ஓகேவா? அபவுட் திஸ் வி ஆர் கோயிங் டு சி. ஃபர்ஸ்ட் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். 2 சென்டர் 2 எலக்ட்ரான்னா என்ன? இப்போ டெர்மினல் அப்படி லெஃப்ட் கார்னருக்கு வந்தீங்கன்னா ஒரு போரான் கூட ஹைட்ரஜன் லிங்க் ஆகிருக்கும். தட் இஸ் 2 சென்டர். இந்த பிக்சரில் பாருங்கள், அழகாக தெரியும். ஒரு போரான் ஒரு ஹைட்ரஜன், 2 சென்டர் 2 எலக்ட்ரான். ஸோ திஸ் இஸ் கால்ட் திஸ் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் bond. The pair of electrons are shared by boron and hydrogen atoms. Then 3 center 2 electron bonds. இதில் பாருங்கள், நம்மகிட்ட 12 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குதா? அந்த 12ல் 8 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டெர்மினலில் உள்ள போரான் ஹைட்ரஜன் பாண்ட். 4 போரான் ஹைட்ரஜன் இருக்குது. டெர்மினல்னால் கடைசி. லெஃப்ட் கார்னரில் 2 பாண்ட் இருக்குது, ரைட் கார்னரில் 2 பாண்ட் இருக்குதா? அப்போ 4 × 2னா எவ்வளோ ஆச்சு? 8. So out of 12 valence electrons, 8 electrons are used for the formation of terminal BH bonds. Then remaining how many electrons we have? Only 4 electrons we have. Okay va? And the 4 electrons எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த bridged இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Okay va? And this is called as 3 center 2 electron bonds. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ளதை மட்டும் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு போரான், அங்கே ஹைட்ரஜன், அப்புறம் போரான். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஆச்சு? எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? ஒரு போரான் ஒரு ஹைட்ரஜன் ஒரு போரான். 3 சென்டர். எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ தான் இருக்குது? 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. And finally this is the structure of which one? The diborane. It is an electron deficient molecule. 3 of the 4 sp3 hybridized orbital contains, இது நான் ஏற்கனவே சொன்னேன், 4 sp3 hybridizedல 3 ஆர்பிட்டால் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும், ஒன்று வந்து எம்டியாக இருக்கும். சரியா? ஓகே. அப்புறம் 2 of the half-filled hybridized orbital of each boron overlap with 2 hydrogens. இப்போ இந்த 3 ஆர்பிட்டால் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்குன்னு பார்த்தோமா? அதில் 2 ஆர்பிட்டால் வந்து ஹைட்ரஜன் கூட ஓவர்லப் ஆகி என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க? பிஹெச் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுறது. தட் இஸ் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு எம்டி ஆர்பிட்டாலும் ஒரு ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரானுடைய ஒரு ஆர்பிட்டாலும் இருக்கும். சொல்கிறது புரியுதாமா? மொத்த போரானில் 4 ஆர்பிட்டால் இருக்குது. sp3ல 4 இருக்குது. அதில் 3ல் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்குது, 1 எம்டி இருக்குது. சரியா? அந்த 3 எலக்ட்ரான் இருக்கிறதுல 2 இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதான்? ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணி இந்த டெர்மினல் பிஹெச் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு ஆர்பிட்டால் ஒரு சிங்கிள் எலக்ட்ரானும் இன்னொரு ஆர்பிட்டால் எம்டியாகவும் இருக்கும். சரியா? ஸோ அந்த 2 தான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இந்த 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வித் திஸ் the structure of diborane is over. Okay va? So it may be little difficult. You can approach me for doubts and then you can study well. Okay, it's very important one. Don't skip this concepts. Thank you.